அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பிளட் கேன்சர் பற்றி பார்க்கலாம். எங்களோட அனுபவ ரீதியாக ஒரு 2 பேஷண்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் இப்போ 70 வயது, தஞ்சாவூர் சேர்ந்தவர். அவருக்கு 10 ஆண்டுகளாக பிளட் கேன்சர். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில், கேன்சர் ஹாஸ்பிட்டலாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகல. அப்புறம் நம்மளை மாத தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தான் தொடர்பு கொண்டாங்க. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்துல இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைய காலகட்டத்திலையும் தொடர்பில் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போவும் டெய்லி குட் மார்னிங் அனுப்புவார். முக்கியமான பண்டிகை தினங்களில் வாழ்த்துக்கள் சொல்லுவார். லிங்க்ல இருக்கார். என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எவ்வளோதான் மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும் கூட நம்ம ஆயுஷ் முறைப்படி சில மருந்துகள் உங்களுக்கு, இந்த மருந்துகள்னு சொல்கிறத விட ஃபுட் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம், அந்த வகையில் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதை எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜென்ரலாக அந்த டயர்ட்னஸ், வீக்னஸ் இல்லை, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, நல்ல பசிக்குது, நல்ல செரிமானம் ஆகுது, நல்ல ஃப்ரீ மோஷன் இருக்குது, நல்ல தூக்கம் இருக்குது, பெயின் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்போ ஒரு 16 வயது இருக்கும். தாலசீமியா, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மி. என்னோட டாக்டர் அசோக் இருக்கார் இல்லையா, அவரோட ஸ்கூலில் பிரின்சிபலோட டாக்டருக்கு தான் அந்த ப்ராப்ளம். அப்போ நாங்கள் நம்மளோட புக்ஸை பிரின்சிபாலுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறோம். 1 மந்த்தாக அவர் லீவுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னங்க பார்க்க முடியல, இந்த மாதிரி புக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம் என்பது. இல்லை சார், லீவில் இருக்காருன்னு. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா லீவில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, அவங்க டாக்டருக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்க, பார்க்கலாம். உடனே அவர் காண்டாக்ட் பண்ணார். பார்த்தோம், ரிப்போர்ட்ஸில் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட்டு அவருக்கு ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, பல வருடங்களாக ட்ரீட்மெண்ட் பார்த்து ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பிளட் ஏற்றுறாங்க. வருடக்கணக்கில் இப்படி இருக்குது. நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறோம். அவங்க நம்மளை தேடி வரும்போது வேற, நம்ம அவங்கள தேடி போயிருக்கோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் கேள்விப்படும்போது நம்ம கொடுக்கறது அவங்க எடுத்துப்பாங்களா, சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களான்ற டவுட். ஏன்னா இது மருந்தில் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு மனுஷனுக்கு காமனாக வந்துடும். இதை யோசனை பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், எப்படியாவது அவங்களுக்கு குணமாக்கணும், நல்லா ஆகணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ணோம், மீட் பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஆர்வமாக தான் கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் எந்த மாவட்டமோ அதே மாவட்டத்தில் தான் அவங்க நேட்டிவ். ஸோ அது ஒரு மண்ணின் மைந்தர்கள் போல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு ஒரு பேப்பர் பண்ணி எடுத்து ஒரு என்னென்ன வாங்கி எப்படி தயார் பண்ணி எந்த அளவு காம்பினேஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதாவது அந்த இழப்பெல்லாம் யாராலையும் ஜீர்ணிக்க முடியாது, தாங்க முடியாது. உயிரோட டெய்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொடுத்த உடனே அவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா ஓப்பனாக நம்ம கொடுத்துடலாம், என்னென்ன எப்படி செய்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத கொடுத்த போது அவர் அது தயார் பண்ணி 2 months கொடுத்தார். அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் 3 grams தான் இருந்தது. 2 months கண்டினியூஸாக கொடுத்த உடனே 7 grams வந்துச்சு. உடனே எனக்கு கால் பண்ணுறாரு, மேடம் 7 grams வந்துருச்சு, இவ்வளோ மிராக்கிள் அப்படின்னாரு. ஆமாங்க, கடவுள் நினச்சா நிச்சயம் நடக்கும், அதுதான் நடந்திருக்கு, நீங்கள் பயப்படாதீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கேன் பிரிக் அவுட் அப்படின்னு சொன்னேன். கூட்டிகிட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் 1 இயர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கம்ப்ளீட் சரியாகி நல்லா இருக்காங்க. அதனால எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில நிச்சயமாக நோய்க்கான முறைகளை நம்ம கரெக்டா கடைபிடிச்சா குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்காக ஆரம்பத்திலே வாங்க பலனடிக்க ரொம்ப முற்றிய நிலையில யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு மனிதன் உயிர் உள்ள வரை நம்ம முயற்சி பண்ணணும், குணமாக்கணும், அவங்க இன்னும் கொஞ்ச நாள் லைஃப் நீடிக்கணும் அப்படிங்கிற அளவுலையாவது அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.